சென்னை பெரம்பூரில் உள்ள பிபி ரோடு சாலை மேட்டுப்பாளையம் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுரங்கப்பாதையில் 1.5 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். வடகிழக்கு பருவமழை 16ஆம் தேதி தொடங்கி சென்னையில பல இடங்கள்ல பரவலான மழை என்பது பெய்து வருகிறது. நேற்றிலிருந்து சென்னை மட்டுமில்லாமல் பல இடங்கள்ல அதிகமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவ மழையை ஒட்டி சென்னை பெரம்பூரில் உள்ள பிபி ரோடு சாலை மேட்டுப்பாளையம் சப்வே ஒன்றில் 1.5 அடிக்கு மேல் தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது. அதாவது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த சப்வேவை தாண்டி தான் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதாவது திருவிக நகர், பெரியார் நகர், செம்பியம் பகுதி மக்கள் இந்த சப்வேவை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைகள்ல தற்போது இந்த 1.5 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் மற்றும் பொதுமக்களும் என்பது மிகவும் அவதி அடைந்து வருகிறார்கள். ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழையின் போதும் கூட இந்த மழையின் காரணமாக அந்த சப்வேவில் அதிகமான தண்ணீர் தேங்கி இருப்பதையொட்டி செல்ல முடியாத நிலை என்பது இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக பல வருடங்களாக இதுக்கான அரசு தரப்பிலிருந்தும் நாங்கள் புகார்கள் அளித்திருக்கிறோம். ஆனால் அரசு தரப்பிலிருந்தும் எந்த விதமான முன் எச்சரிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது. அதனால் நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்க பகுதிகளை தாண்டி இருக்கக்கூடிய பொதுமக்களும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள் என்றும், அதே போன்று சில நேரங்களில் குழந்தைகள் கூட அந்த சப்வே பாலம் வழியாக கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல குழந்தைகளுக்கு கூட உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையும் இருக்கும் என்றும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். கூடிய விரைவில் அந்த சபையில் இருக்கக்கூடிய தண்ணீரை மோட்டார் மூலமாக வெளியேற்ற வேண்டும் என்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ராம்குமார். சுரேஷ், கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி.